God. நான் அருமையான நிச்சயமாவே நம்முடைய கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். Definitely our Lord is going to return soon. ஆகினால் தான் வேதம் சொல்லுது. Therefore the word of God says, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the pure in heart. அவங்க என்ன செய்வாங்க? What about them? நீங்களும் நானும் You and I. எதுக்கு ஆயத்தமா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, Why we ought to be prepared? தேவனை தரிசிப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். That we may see the Lord. பாஸ்டர் தரிசிப்பார் சொல்லல, Not that pastor would see the Lord. தீர்க்கதரிசி தரிப்பார் சொல்லல, Not the prophet would see him. பிஷப் பாப்பார்னு சொல்லல, Not the bishop would see him. யாரும் பாப்பார்னு சொல்லல. It's not mentioned about any particular person. ஒரே ஒரு காரியம் தான், தகுதி தான் சொல்லப்பட்டிருக்கு. Only the worthiness is mentioned. தேவனை தரிசிப்பதற்கு ஒரே ஒரு தகுதி, இருதயத்திலே சுத்தம். One who's pure in the heart, that is required to see the Lord. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, In Hebrews 12:14, யாவரோடும் சமாதானமாயிருங்கள், follow peace with all men. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை, And holiness without which no man shall see the Lord. நான் மாசம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், I given 10 lakhs every நான் month. தான் இவ்வளவு பெரிய கோயிலை கட்டி வச்சேன், I have built this great church. நான் என்னெல்லாமோ சாதனை நீங்க சொல்லலாம். You may speak about the challenges. இதனால் நாம் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. Because of these factors, we cannot meet the வேதம் Lord. மிக தெளிவாய் சொல்லுகிறது. The word of God is very clear about it. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. And holiness without which type of holy conversation it is you to decide. நீங்களும் நானும் நினைக்கிறது போல அல்ல. Not as you and I consider. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, The word of God says அவரை போல பரிசுத்தம், that we may be holy like him. அவரை போல பரிசுத்தம். That we may be holy like ஆகையால் him. தான் வேதம் சொல்லுகிறது, The word of God says, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகுங்கள். he that is holy, let him be holy நான் still. பரிசுத்தம் ஆயிட்டேன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. Let none say that I am being. என் பரிசுத்தம் போதும்னு யாரும் சொல்ல முடியாது. None can be satisfied with his holiness. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகு. He that is holy, let him be holy அதுக்கு still. அளவே இல்லை. There isn't any measure. போதும், எனக்கு பரிசுத்தம் போதும், Holiness is enough. பரிசுத்தமாய் இருக்கிறேன் நினைச்சீங்கன்னா If you consider that you're holy, திருப்தியா உட்கார்ந்துராதீங்க. do not be satisfied with it. இன்னும் You ought to இன்னும் you ought to be holy still. அளவில்லாத இயேசுவை நோக்கி முன்னேறும். That we may